முதலமைச்சர் தயாரான எதிர்க்கட்சி தலைவர் அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கு சவால் விட்டால் முதலமைச்சர் ஒன்று அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை அந்த சவாலை மறுக்க வேண்டும். இன்றைக்கு அந்த சவாலுக்கு சவாலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள். ஏன் உங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராகத்தானே இருக்கிறார். அவருக்கு வாய் பேச முடியாதா? அவருக்கு பதில் சொல்ல முடியாதா? அவருக்கு அறிவு இல்லையா? ஆற்றல் இல்லையா? தெளிவு இல்லையா? அவருக்கு பேச்சு வருமா வராதா? அவருக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் கேட்கவில்லை. நீங்கள் சொன்ன பதிலே தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். சவால் விடுத்தது ஸ்டாலினுக்கு என்று சொன்னால், பதில் சொல்வது உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருப்பது ஸ்டாலினா உதயநிதி ஸ்டாலினா என்று மக்கள் குழப்பத்திலே இருக்கிறார்கள். நீங்கள் துணை முதலமைச்சராக இன்றைக்கு கருணாநிதியுடைய பேரனாக பிறந்ததுனாலே, இன்றைக்கு உங்க அப்பா ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பது கருணாநிதிக்கு மகனாக பிறந்ததுனாலே, நீங்கள் கருணாநிதிக்கு மகனாகவும் நீங்கள் கருணாநிதிக்கு பேரனாகவும் பிறக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஒரு கவுன்சிலரிலே கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு நாங்க தான் அதிக சலுகைகளை கொடுத்துருக்கோம் சொல்லி எடப்பாடியா சொல்லியிருக்க ஒரு போயிட்டு இருக்கு. இது எப்படி நான் பார்க்குறீங்க? நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. என்ன காரணம்னு சொன்னால், அரசு அதிகாரிகளுக்கு சலுகை என்றாலும் சரி, பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, கழகாட்சி வருகிற பொழுது தான் நடைபெற்றது நாடறிந்த உண்மை. முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் கலைஞர் இருக்கிற பொழுது தான் அரசு ஊழியர் அவர் பணியில் இருக்கிற பொழுது இறக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு பணி கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்து அவர் இருந்தது உங்களுக்கே தெரியும். இப்போ பல்வேறு சலுகைகள் ஒன்றிய அரசாங்கம் எப்பெல்லாம் ஏற்றுறாங்களோ அப்போல்லாம் உடனே அடுத்த மாதத்தில் அடுத்த நேரத்திலே ஏற்றினவர் கலைஞர். சரி, என்ன பண்ணுறது? நம்முடைய அருமை நண்பர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் இருந்த காரணத்தினால் அவர் அரசியல் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார். ஆனால் தன்னுடைய அரசியலை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக அரசியலிருந்து மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக, அரசு அதிகாரி கவனத்தை ஈர்ப்பதற்காக எங்கள் ஆட்சியில் தான் இதெல்லாம் செஞ்சார்னு அவர் சொல்கிறார். வேணாம் பண்ணால் ஒரு மேடை போட சொல்லுங்கள், நானே வர வேறோம், முதலமைச்சர் வேணாம், நாங்கள் என்ன அரசு அதிகாரிகள்லாம் செய்யணும், நாங்கள் ஒரு பட்டியல் போடுறோம், அவர் என்ன அரசு அதிகாரி செய்யணும், அவர் ஒரு பட்டியல் போட சொல்லுங்கள். அப்போ நிறைய குறைய பொதுமக்களுக்கும் தெரியும், அரசு அலுவலர்களுக்கும் தெரியும்.